ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தை நாம் அனுமதிக்க தடையாக இருப்பது என்ன, அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம தீவிரமாக ஆசைப்படுற விஷயங்கள், அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள், லட்சியங்கள், கனவுகள் இதெல்லாம் நிறைவேறதுக்கு பிரபஞ்சம் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எப்படியாவது இவங்க கேட்குற விஷயங்கள் இவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் பல வழிகளில் முயற்சி பண்ணோம். ஆனால் அதை நாம் தான் நம்மளை அறியாமலேயே அதை அனுமதிப்பதில்லை. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். பிரபஞ்சம் எவ்வளோதான் நம்மக்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணாலும் நம்ம கிட்டவே அண்ட விடாமல் தடுக்கிற 3 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னா, ஈகோ, பயம், மகிழ்ச்சியின்மை. இந்த 3 விஷயமே எல்லா மனிதர்கள்ட்டையுமே சாதாரணமாகவே இருக்கும். ஆனால் ஒரு சில மனிதர்கள் இதை எங்கெங்கே எப்படி வெளிப்படுத்தணும், எங்கெங்கே காட்டணும் அப்படிங்கிறத சாதுரியமாக அதை பயன்படுத்துவாங்க. தனக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சாதுரியமாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் கச்சிதமாக இந்த பிரபஞ்ச தொடர்பை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ வேற்று கிரகத்தில் இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து நமக்கு செய்ய வைக்காது. நம்மளை சுற்றி உள்ளவங்களை வச்சு தான் நமக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யும். இது நம்ம குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கும். கணவன், மனைவி, பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், முதலாளிகள் இப்படின்னு நம்மளை சுற்றி உள்ளவங்களை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை நிறைவேற்றி தரும். இது புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளவே ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு, ஒரு ரூல்ஸு போட்டு, ஈகோ, பயம், மகிழ்ச்சியின்மை இதை 3த்தையும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். நம்ம பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஏதோ ஒருத்தர் மூலிமா நம்மக்கிட்ட நெருங்கும். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் நம்மளே தடையை ஏற்படுத்தி வச்சுருப்போம். அந்த தடையை எல்லாத்தையுமே நம்ம உடைக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளை பற்றி நம்மளே ஒரு பில்டப்பான பல விஷயங்கள் ஒரு கொள்கையாக வச்சுருப்போம். நான் இப்படி தான், இது எனக்கு பிடிக்கும், பிடிக்காது, அவங்கள பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள், கோட்பாடுகள், கொள்கைகளை நமக்கு நாமே வச்சுக்கிட்டு ஒரு விடாப்புடியான வாழ்க்கையை, ஒரு வரட்டுத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆல்ரெடி இந்த களிமண்ணை இந்த சிலை மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எந்த சிலையும் செய்ய முடியாதுன்னு நம்மளை ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சுட்டோம். ஆனால் களிமண்ணால் எந்த செலவுனாலும் செய்யலாம். விநாயகர் சிலை செய்யலாம், பொம்மை செய்யலாம், விளையாட்டு பொருட்கள் செய்யலாம், பாத்திரங்கள் செய்யலாம், பானைகள் செய்யலாம், இப்படி எந்த பொருள் ஒன்றாலும் செய்ய முடியும். ஆனால் இந்த களிமண் இந்த சிலையை மாறிடுச்சு. இனிமே இதை வேறு சிலையாக மாற்ற முடியாதுன்னு நம்மளே ஒரு கட்டுக்குள்ளே வச்சிட்டோம். அப்புறம் எப்படிங்க ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை மாறும்னு நீங்கள் நம்புகிறீங்க? நீங்கள் மாறாமல் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. அதற்கு முதன்மை காரணமாக, மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஈகோ. இது வரைக்கும் நீங்கள் சரியாக கவனிக்கலைனாலும் பரவாயில்லை, இனிமே ரொம்ப கவனமாக கவனிங்க. ஈகோ அப்படின்னா தமிழில் பொறாமைன்னு சொல்லுவாங்க. இந்த பொறாமை ஏன் வருது அதை முதல்ல நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்மை விட பெஸ்ட்டாக மற்றவங்களுக்கு இருந்தால், கிடைச்சா நமக்கு பொறாமை தானாக வரும். அது எது வேணாலும் இருக்கலாம். பேரோ, பணமோ, புகழோ, பாராட்டோ, பதவியோ, அழகோ, அந்தஸ்தோ, திறமையோ இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இதையெல்லாம் நம்ம விட பெஸ்ட்டாக யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்கள பார்த்தா ஒரு பொறாமை இயல்பாக சாதாரண மனிதன் எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயந்தான். ஆனால் பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. இந்த பொறாமை நேரடியாக யாரை போய் தாக்கும் தெரியுமா? பிரபஞ்சத்தை தான் தாக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததே அந்த பிரபஞ்சம்தான். நீங்கள் எல்லாம் வாங்கின ஆளை பார்த்து பொறாமைப்படுறீங்க. ஆனால் அதை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும்? இதையெல்லாம் விரும்ப மாட்டார் போல. அதனால் வாழ்நாளில் எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு இதை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பிரபஞ்சம் நினைக்கும். அப்படி பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையவே முடியாது. அதுக்கு தான் இந்த உலகத்தில் சாதித்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் யாரையுமே பொறாமையாக பார்க்காதீங்க, போட்டியாக பாருங்கள்
அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தோற்று போனாலும் கூட உங்ககிட்ட ஜெயிச்சவங்கள பாராட்டுங்க. அந்த மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்தடுத்த போட்டிகளில் ஜெயிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளை ஜெயிச்சிட்டானே, நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கானே, நம்மளை விட திறமைசாலியாக இருக்கானே, நம்மளை விட அதிகம் சம்பாதிக்கிறானே, நம்மளை விட பெஸ்ட்டாக வாழ்கிறானே அப்படின்னு ஒரு போட்டியாக இல்லாமல் பொறாமையாக உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்நாளில் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையவே முடியாது. இன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்கு வாங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்கள் ஒரு நாள் நடந்தே தீரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயம். எதுக்கெடுத்தாலும் பயம், தயக்கம், சந்தேகம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கடவுளே கையை பிடிச்சி இழுத்தாலும் நீங்கள் மேலே வர மாட்டீங்க. தைரியமாக நீங்கள் முன்னோக்கி போனாதாங்க உங்களுக்கான பாதையே அங்கே விரியும். நீங்கள் பயந்துக்கிட்டு, தயங்கிக்கிட்டு, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படிங்க உங்களுக்கான பாதை விரியும்? நீங்கள் எதை நினச்செல்லாம் பயப்படுறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பே அங்கே தாங்க இருக்குது. உங்களுக்கான பொக்கிஷத்தையே பிரபஞ்சம் அங்கே தான் புதைச்சி வச்சுருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கும் பயப்படாதீங்க, தயங்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. யாருக்கோ எப்போவோ ரோட்டில் போகும்போது குறுக்க பாம்பு போச்சு அப்படிங்கிறதுக்காக 10 வருஷம் தரிச்சு கொடுப்பாங்க அதே இடத்துல பாம்பு இருக்கும். இதுதாங்க பயத்தோட முதன்மையான காரணம். எங்கேயோ எவனோ எதையோ செஞ்சான் அவன் தோத்துட்டான், எங்கேயோ எவனோ எதையோ செஞ்சான் அவன் நஷ்டமாயிட்டான், எங்கேயோ எவனோ எதையோ செஞ்சான் அவன் செத்து போயிட்டான், எங்கேயோ எவனோ எதையோ செஞ்சான் அவன் காணாமல் போயிட்டான். அந்த மாதிரி நம்மளும் அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் அதெல்லாம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது பாருங்க. அது வாழ்க்கையில் முன்னேறவே விடாதுங்க. அப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கான வாய்ப்பு ஏதோ ஒருத்தர் மூலியமாக ஏதோ ஒரு வழியில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணோம். ஆனால் நமக்கு அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை தடுக்கும். ஏன் தடுக்குது அப்படின்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளவே இருந்து பழகிட்டோம். கம்ஃபர்ட் ஜோன்னா இதுவே எனக்கு போதும், நம்ம இதை விட பெருசாக ஆசைப்பட இதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். பெருசாக வாழணும்னு ஆசையும் இருக்குது, இதை விட்டு வெளியில் போனால் இதுவும் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. இதை எப்படி பிரபஞ்சம் எடுத்துக்கும், உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை மாறணுன்னு தாங்க நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க. உங்களை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதான உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் மாறாமல் இருக்கிற கிழிஞ்ச சட்டையே நமக்கு போதுமானது அப்படின்னு ஒரு சைடு மனசில் வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு கோட் சூட்டும் வேணும் அப்படின்னு நினச்சா எப்படிங்க அது நடக்கும்? கிழிஞ்ச சட்டியை கிழிச்சு எரிஞ்சிட்டு எனக்கு கோட்டு தான் வேணும் அப்படின்னு கோட்டை தாண்டி வாங்க. அந்த கிழிஞ்ச சட்டைங்கிறது உங்கள் பயம், ஓகேங்களா? அந்த பயத்தை நீங்கள் தூக்கி எறிஞ்சாதான் இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே படைக்க முடியும். பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொண்ட சிறை. அந்த சிறையை மேலும் மேலும் பிரபஞ்சம் ஸ்ட்ராங்காக்குமே தவிர அதை தாண்டி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஈர்க்கக்கூடிய விஷயம் பயத்தை தான் ஈர்க்கிறீங்க. அதனால் அதுதான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். நீங்கள் எதை ஈர்க்கிறீங்களோ அதை அதிகமாக கொடுக்கறது தான் பிரபஞ்சத்தோட வேலை. தைரியமாக இருங்க, வாழ்க்கை மாறும்னு நம்புங்க, எப்பயும் பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள், கேளுங்க, பேசுங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டையே அதிகமாக வளர்த்துக்குங்க, பாசிட்டிவ் மனிதர்களிடமே அதிகமாக பழகுங்க. அப்படி இல்லைனா பாசிட்டிவான வீடியோக்களை பாருங்கள், மோட்டிவேஷ்னல் வீடியோவை பாருங்கள். எல்லாமே ஒரு நாள் மாறும், எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா அது அப்படியே மாறாமல் திரும்ப திரும்ப அதுவே தான் இருக்கும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால் நடந்ததையே நினச்சி பயப்படாமல் இனிமேல் நடக்க போகிறது நல்லதாகவே நடக்கும், புதுசாகவே நடக்கும், புதிய நாள் பிறக்கும், புதிய வாழ்க்கை பிறக்கும். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே புதிய புதிய வாழ்க்கை பிறந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தான் பழசை நினச்சிக்கிட்டே பழமையிலே பயந்துக்கிட்டு கிடக்கிறோம். அடுத்தடுத்து வர ஒவ்வொரு புதிய நொடிகளையும் புதுசாக பாருங்கள், புது அனுபவமாக பாருங்கள். இந்த பிரபஞ்சம் புதுசாக ஏதோ ஒன்று கொடுக்க போகுது, அதை எதிர்பாருங்க. நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது, என்ன கொடுக்க போகுது
அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் பயம் அப்படிங்கிறதே சுத்தமாக இருக்காது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா பயம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் ஏற்படுத்தின தாக்கங்கள். அந்த தாக்குதல்களுக்கு நீங்கள் தீர்வு என்னன்னு திரும்பி பார்க்காம அப்படியே வந்துட்டீங்க. அதை அப்படியே பயமாக சுமந்துக்கிட்டு வந்துட்டீங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே பயப்படுறீங்க. ஏங்க, மழையோ வெயிலோ அதிகபட்சமாக நம்மளை தாக்கும்போது அந்த தாக்கத்தையும் தாண்டி நம்ம போகணும்னு ஒருத்தர் நினச்சதுனால தாங்க கொடைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுபோல் உங்களுக்கு பயம் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே ஆழமாக போங்க. உங்களுக்கான தைரியமும் அங்கே தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையே அங்கே தான் இருக்குது. உங்கள் வெற்றியே அங்கே தான் இருக்குது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் பிரபஞ்சமும் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் எக்காலத்திலும் யாருக்கும் எந்த தீங்கும் வராத வகையில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு விஷயமும் தவறான விஷயம் கிடையாது அப்படின்னு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லியிருக்கார். அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் வராது அப்படின்னா நீங்கள் எதுக்கும் தயங்க வேண்டியதில்லை, எதுக்கும் பயப்பட வேண்டியதும் இல்லை. துணிஞ்சு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின்மை. இந்த மகிழ்ச்சியின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேரும் மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, அவங்க எதுக்குமே மகிழ்ச்சி அடைய போகிறதில்ல. அப்புறம் எப்படி பிரபஞ்சம் கொடுக்கும்? முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மகிழ்ச்சி அடையுங்க. நன்றியுணர்வோடு மகிழ்ச்சி அடையுங்க. நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், தூங்குகிறோம், நம்ம உயிரோடு இருக்கோம். நமக்குன்னு பெற்றோர் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, நம்மளை மகிழ்ச்சிப்படுத்த டிவி ஷோக்கள், சினிமா கலைஞர்கள் அப்படின்னு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் பயணம் இடம் விட்டு இடம் மாறணும்னு அதுக்குன்னு ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்கு. வருஷம் 365 நாளும் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க இந்த உலகம் உழைச்சிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியே இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், நான் பணம் கொடுக்காம இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. எல்லாருமே அந்த கரன்சி காகிதத்துக்காக தான் எல்லாருடைய உழைப்பும் ரத்தத்தை வேர்வையாக சிந்துறாங்க. ஆனால் அதை நீ மகிழ்ச்சியாக பண்ணுறியா? என்னால் ஒருத்தர் பயனடைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ செய்கிறத மகிழ்ச்சியாக பண்ணுறியா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே 90% மக்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக செய்கிறதே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு வெறுத்து நொந்து நூலாகி தான் ஒவ்வொரு வேலையுமே அவங்க செய்யக்கூடிய வேலையே கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க, வெறுத்து தான் செய்கிறாங்க. பல பேருக்கு இங்கே அவங்களுக்கு பிடிச்ச வேலையே கிடைக்கிறது இல்லை. ஏதோ கிடைச்ச வேலையை வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வர நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் எப்படி வருதுன்னு இப்போ புரியுதுங்களா? பல பேர் வெறுத்து நொந்து உருவாக்கின உணவு வகைகளை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, காய்கறிகளை தான் சாப்பிட்றீங்க. பல பேர் வெறுத்து நொந்து போய் உருவாக்கின ஆடைகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் உபயோகப்படுத்தும் அனைத்து விஷயங்களுமே பல தொழிலாளர்களின் கஷ்டம், வலி, வேதனை, ஏன் உயிர் கூட போயிருக்கும். அப்படியெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் உங்ககிட்ட வருது. உங்கள் பணத்தால் அந்த பொருளை தான் வாங்க முடியும். அவங்க மனசை திருப்திப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நன்றி உணர்வோடு நம்ம பயன்படுத்தணும். அந்த மகிழ்ச்சியும் நன்றியும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா இதுக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ, உழைச்சாங்களோ, அவங்க எல்லாம் வெளிப்படுத்தின அனைத்து வெறுப்பு உணர்வுகளும், துன்ப உணர்வுகளும், கஷ்ட உணர்வுகளும் அனைத்தும் தடுத்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வராமல் அந்த பிரபஞ்சம் தடுத்துவிடும். மேலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அனைத்து விஷயங்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் நன்றியாகவும் இருப்பதினால்
இந்த பிரபஞ்சம் மேலும் மேலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நீங்கள் விருப்பப்படும் விஷயங்கள், உங்கள் மகிழ்ச்சியை மேலும் மேலும் அதிகப்படுத்த இந்த பிரபஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி விசுவாசமாக இருந்தால் யாருக்கு தாங்க விட்டு கொடுக்க மனசு வரும்? நீங்கள் எப்போதுமே அந்த பிரபஞ்சத்திடம் மகிழ்ச்சி கலந்த நன்றி விசுவாசமாக இருங்கள். ஒருபோதும் அந்த பிரபஞ்சம் உங்கள் விசுவாசத்தை சீர்குலைக்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறோம். அந்த தேட்டரில் 1000 பேர் படம் பார்க்குறாங்க. அங்கே ஸ்க்ரீனில் ஒரே ஒரு நடிகர் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணி நடிக்கிறாரு. அப்போது அந்த 1000 பேருமே சோகம் அடைஞ்சிருவாங்க. அதே அடுத்த சீனில் ஒரு காமெடி நடிகர், ஒரே ஒரு காமெடி நடிகர் நல்லா காமெடி பண்ணுறார். அப்போது அந்த 1000 பேருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஓகேங்களா? அதே போல் தாங்க நம்ம மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளை சுற்றி விதைக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட விதைக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த பிரபஞ்சத்துலேயும் அதே தான். நம்ம மகிழ்ச்சியை விதைச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையே நமக்கு அந்த பிரபஞ்சம் அபரிவிதமாக அள்ளி அள்ளி கொடுக்கும். ஓகேங்களா? ஈகோ, பயம், மகிழ்ச்சியின்மை, இந்த 3 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பான முறையில் இந்த பிரபஞ்சம் அமைச்சு தரும். இந்த பிரபஞ்சம் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு தாங்க ஆசைப்படும். ஆனால் இந்த 3 விஷயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கக்கிட்ட அவங்க சின்ன சின்ன உறவுகள் கூட விலகி போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் எப்படிங்க பிரபஞ்சம் கிட்ட வரும்? ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேற்று கிரகத்திலிருந்து யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்காது. இந்த பூமியில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலயமா தான் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும். அப்போது ஈகோ, பயம், மகிழ்ச்சியின்மை, இந்த 3 விஷயம் இருந்தால் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களே நம்மளை விட்டு விலகி போகும்போது பிரபஞ்சம் அவங்க மூலயமா நமக்கு எப்படி கொடுக்கும். உங்கள் மனசை நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே இந்த பிரபஞ்சம் மாற்றும். உங்கள் மனசில் இருக்கிற பழைய குப்பைகளை எல்லாத்தையுமே தூக்கி தூரம் போடுங்க. இனி பார்க்குறவங்க எல்லாத்தையுமே புதுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே புதுசாக தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.